வாழ்க்கை பாடம் எப்போவுமே ரொம்ப சுவாரஸ்யமானது. ஏன் அப்படின்னா, வாழ்க்கை பாடத்தில் ஒவ்வொரு பாடத்துலேயும் ஒரு தேடல் இருக்கும், ஒரு தெரிந்து கொள்ளுதல் இருக்கும், ஒரு புரிதல் இருக்கும், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இது எல்லாமே இருக்கிறது தான் வாழ்க்கை பாடம். இப்படி எல்லாமே இருக்கிற ஒரு வாழ்க்கையை பரிபூர்ணமான வாழ்க்கை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பரிபூர்ணமான வாழ்க்கை எல்லாருக்குமே அமைஞ்சிருமான்னு கேட்டால் அங்கே கேள்விக்குறி தான். எல்லாருக்குமே அந்த பரிபூர்ணமான வாழ்க்கை கண்டிப்பாக அமையாது. அந்த நேர்கோடு, அந்த வாழ்க்கை அப்படிங்கிற அந்த நேர்கோட்டில் ஏதாவது ஒரு இடத்துல தடுமாற்றமோ, தடுக்கல்களோ, சறுக்கல்களோ, நிறைய விஷயங்கள், நிறைய பாதிப்புகள் நடக்கும். அப்போ பரிபூர்ணம் அங்கே இருக்காது. இந்த பரிபூர்ணம் இல்லாமல் போகிறதுக்கு இது மட்டும்தான் காரணமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இன்னும் எத்தனையோ காரணங்கள் இருக்குது. இப்படி எத்தனையோ காரணங்கள் இருக்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இல்லை ஒரு பொதுவான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா அறியாமை. அறியாமை அப்படின்னா என்ன? ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி ஒரு தகவலோ ஒரு விழிப்புணர்வோ எதுவுமே நமக்கு இல்லாமல் இருக்கிறது தான் அறியாமை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது இயற்கைக்கு மாறானது கிடையாது, யதார்த்தமான ஒரு விஷயந்தான். சின்ன வயசில் அறியாமை நமக்கு அதிகமாக இருக்கும், விவேகம் கொஞ்சம் அளவாக தான் இருக்கும். வயது முதிர்ச்சி இல்லை வயதின் வளர்ச்சியின் காரணமாக அறியாமை குறைஞ்சு விவேகம் அதிகமாயிட்டே போகும். இதுதான் சாதாரண ஒரு வாழ்க்கை முறை. இந்த சாதாரணமான வாழ்க்கை முறை எல்லாருக்குமே ஒரே மாதிரி அமைஞ்சிடுறதில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டவர் பாரதி. அப்போ தன்னுடைய மக்களுக்காக, தன்னுடைய மக்களின் வளர்ச்சிக்காக ரொம்பவுமே பாடுபட்ட ஒரு கவிஞர் தான் பாரதி. அவர் எத்தனையோ உபதேசங்களை, அறிவுரைகளை நமக்கு சொல்லியிருக்கிறார். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்கிறார் தன்னுடைய புதிய ஆத்திச்சூடியில் அப்படின்னா, மௌட்டியம் தனை கொல் அப்படின்னு சொல்கிறார். மௌட்டியம் இது ஒரு புதிய வார்த்தை தான், நம்ம நிறைய பேருக்கு அதிகமாக கேள்விப்பற்றாத ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை பாரதி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ மௌட்டியம் தனை கொல் அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிறதுக்காக நம்மளால் ஈஸியாக புரிஞ்சுக்கிற முடியும் ஏதோ ஒரு விஷயத்த வேண்டான்னு சொல்கிறாரு பாரதி அப்படின்னு. அப்போ மௌட்டியம் அப்படின்னா என்ன? மௌட்டியம் அப்படிங்கிறது தான் அறியாமை அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. அறியாமைன்னு மட்டும் சொல்லலை, இது ஒரு கர்வம், ஒரு ஆதிக்கம், இது எதுவுமே நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. உலகில் மிக கொடுமையான ஒரு நோய் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அது அறியாமை தான். மிக கொடுமையான ஒரு நோய். உலக மக்களின் வளர்ச்சியை, முன்னேற்றத்தை, நிறைய விஷயங்களை பாதிக்கும். உலகம் பொதுவாக அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப பொதுப்படையாக போகலை அப்படின்னாலும், நம்ம ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய, ஒரு தனிப்பட்ட குழந்தையினுடைய வளர்ச்சி அப்படின்னு பார்த்தாலே அறியாமை அதிகமாக இருந்தால் வளர்ச்சி பரிபூரணமாக ஆகாது. அப்போ இந்த அறியாமை வேணாம் அப்படிங்கிறாரு பாரதி. நம்முடைய முன்னேற்றத்துக்கு, நம்முடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிற இந்த அறியாமை வேணாம். இந்த அறியாமை இருக்கிறதால நமக்கு என்ன கிடைக்கும்? விழிப்புணர்வு இருக்காது, ஒரு விஷயத்தோட புரிதல் இருக்காது, விஷயத்தை தேட மாட்டோம், தெரிஞ்சுக்கிற மாட்டோம், அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியிலிருந்து விலகியே இருப்போம். அப்போ அறிவு சார்ந்த வளர்ச்சி அங்கே கம்மியாயிரும். அறிவு சார்ந்த வளர்ச்சி கம்மியாகிறப்போ தேடல் இருக்காது. அப்போ வாழ்க்கையுடைய அடுத்த கட்டம் கேள்விக்குறியாயிரும். அந்த கேள்விக்குறிக்கான ஒரு பதிலை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா அறியாமை அங்கே அழிக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. அப்போ இந்த அறியாமை தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் உங்கள் வாழ்க்கையிலேருந்து ஒதுக்கிடுங்க. அது என்ன? இது அறியாமை அப்படிங்கிறது அறிவுடைய வறுமை நிலை அப்படின்னு சொல்கிறார். அறிவு அங்கே அலட்சியமாக்கப்படுற ஒரு நிலை தான் அறியாமை. அப்போ அந்த அறியாமையை முற்றிலுமாக ஒழிச்சிருங்க, உங்ககிட்ட இருந்து தூக்கி தூர போட்டுருங்க, இந்த மௌட்டியத்தை கொன்னுருங்கன்னு சொல்கிறாரு பாரதி. பாரதியுடைய ஒவ்வொரு அறிவுரைகளும் நமக்கு உபயோகமானது தான். இந்த மௌட்டியத்தை நம்ம தூக்கி போட்டாலோ கொன்னாலோ அதுவுமே நமக்கு உபயோகரமான ஒரு விஷயம்தான். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்காக தமிழ்மயத்தோடு இணைந்திருப்போம்.